இன்னைக்கு நம்ம வீடியோவில் வீட்டில் பள்ளி இருக்கிறது நல்லதாக இருக்கா சாஸ்திரம் போடுறது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். வாங்க வீடியோவில் போகலாம். வீட்டில் பள்ளி எறும்பு கரப்பாம்பூச்சி வந்து தும்பி வந்து போகிறது எல்லாமே சகஜமா. ஆனால் சில பேருக்கு கரப்பாம்பூச்சியை பார்த்தாலே பிடிக்காது, பயப்படுவாங்க. அதே மாதிரி பள்ளியை பார்த்தாலும் பிடிச்சது, பயப்படுவாங்க. பள்ளி இருக்கக்கூடாது, கரப்பாம்பூச்சி இருக்கக்கூடாது, என்ன பார்ப்பாங்க, சகனம் பார்ப்பாங்க. அதை பற்றி என்ன நம்ம வீடியோ பார்க்குறோம். வீட்டில் பள்ளி இருந்துச்சுன்னா வீட்டுக்கு வர சின்ன சின்ன வந்து கரப்பாம்பூச்சி எறும்பு இது எல்லாத்தையுமே பிடிச்சி சாப்பிடும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா வீட்டில் பேருக்கு பள்ளியை பார்த்தாலே பிடிக்கிறதில்ல. அதை எப்படியாவது வெளியே பக்கத்திடும் அப்படிங்கிறத வீட்டில் அவங்க அடிச்சு அதுக்கு வந்து வெளியே கட்டிடுவாங்க. பள்ளி வந்து கரப்பாம்பூச்சி எறும்பு இந்த மாதிரி நிறைய தொந்தரவு பண்ணுறதில்ல. ஒரு வாரம் கொடுத்த ஒரு மூலையில் இருந்து கட்டப்பட்டு கட்டிருக்கும். இந்த பள்ளி போட்ட சட்டத்துக்கு தனி சாஸ்திரம் இருக்குது, நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுறது ஜோதிட சாஸ்திரம். பள்ளி நம்ம மேலே விழும்போது எங்கே விழுது அப்படிங்கிறத பொறுத்து கலன் இருக்கிற மாதிரி அது வந்து திசையில் இருந்து சத்தம் போட்டு எத்தனை சட்டம் பொறுத்து அது சுபமா அசுபமா அப்படின்றத ஜோதிட சாஸ்திரத்தை கணிக்க முடியும். பள்ளி வந்து வீட்டில் இருந்து அடிச்சு கற்றுக்காரு. இது வந்து லட்சுமி தேவியோட தொடர்புடையது. இதனால பண விஷயத்தில் ரொம்ப மங்களகரமாக கருதப்படுது. பள்ளி இருக்கிற வீட்டில் நல்ல செல்வ செழிப்போட மகிழ்ச்சி வருமானமாக அதிகரிக்கும் சொல்லி நம்பப்படுது. அதனால சில மாநிலங்களில் புது வீடு கட்டி குடி போகும்போது வெள்ளி கல்வி தலையை வச்சு அலுவலகத்தை கால் காட்சி கொடுக்குறாங்க. வீட்டு ஹாலையும் சாமிகளையும் கல்வியை பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டு கைகள் கூட எடுத்து கோயிலுக்கு பார்க்கும்போது தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி நல்ல நம்ம பள்ளியை வீட்டில் பார்த்தாலோ இல்லைன்னா பள்ளி சத்தம் போட்டாலோ வீட்டில் நம்ம லட்சுமி தேவி கூட இருந்து நம்மளுக்கு நல்ல செல்வ செழிப்பையும் மகிழ்ச்சியும் தரும், வருமானமும் முன்னேற்றமும் அதிகரிக்கும் நம்பப்படுது. ஜோதிட சாஸ்திரத்தில் நம்ம ஒரே இடத்துல 3 பள்ளியை பார்த்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இதே நம்ம ஒரு புது வீட்டுக்கு போகும்போதோ இல்லை ஒரு இடத்துக்கு போகும்போதோ அங்கே நம்ம பள்ளியை பார்த்தோம் அப்படின்னா அங்கே நல்ல முன்னேற்றமும் நல்ல அதிர்ஷ்டமும் நல்ல செய்தியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஜோதிட சாஸ்திரத்தில் நம்புறேன். பள்ளி லட்சுமி தேவியோட அருள் அப்படின்றது மட்டும் நம்பப்படாம நம்ம முன்னோர்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் பள்ளியை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு வெளிமாநிலங்களிலும் தமிழ்நாட்டிலும் அதிகமாக நம்பப்படுது. நிறைய கோயில்களில் அந்த கோயில்களுக்கு தலைவிரிச்ச மரம் அப்படின்னு சொல்லிட்டு சில விருச்ச மரங்கள் இருக்கும். அந்த மரத்தில் பள்ளியை பார்த்தோம் அப்படின்னா அது தேவர்கள் பார்த்துக்கு சமமாக கருதப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. அப்படியே இது போன்ற நிறைய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.